பெருமகனார் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களே, பெருமதத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய டாக்டர் கே தாமோதரன் என்கின்ற செஃப் தாமு அவர்களே, பெருமதத்திற்குரிய உஷா ஸ்ரீராம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதத்திற்குரிய அரவிந்தன் சார் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்துறை விற்பனர்களே, இந்த பதிப்பாளர் பெருமதத்திற்குரிய திரு ஒலிவண்ணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புத்தகத்தை எழுதிய அன்றைக்கினிய தங்கை கிருஷ்ணா விஜய் உண்மையில் என்னை முதன்முறையாக சந்தித்து தான் ஒரு புத்தகத்தை படைக்கவிருப்பதாகவும் அதில் என்னை பற்றியும் எழுதவிருப்பதாகவும் சொன்னபோது உண்மையிலேயே மகிழ்ந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் வந்திருப்பது என்பது ஒரு அமைச்சராகவோ முன்னாள் மேயராகவோ அல்லது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் என்கின்ற நிலையிலோ அல்லது மாரத்தான் ஓட்டத்தில் உலகளாவிய அளவில் ஓடிக்கொண்டிருப்போம் என்கின்ற நிலையிலோ அல்ல, ஒரு தாத்தாவாக வந்திருக்கிறேன். அன்றைக்கினிய குழந்தை கிருஷ்ணா விஜய் என்னையும் இந்த புத்தகத்தில் பதிவிட்டிருப்பது நான் முன்னே சொன்ன காரணங்களுக்காக அல்ல, ஒரு 66 வயது நிரம்பிய தாத்தா என்கின்ற வகையில் தான் என்னை இந்த புத்தகத்தில் அவர் அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். புத்தகத்தில் அவர் யாரை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறாரோ இவர்களுடன் பெரும்பகுதியானவர்களுடன் பழகும் வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். எனவே இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது உண்மையிலேயே மகிழ்ச்சி. பத்மஸ்ரீ பக்தவச்சலம் அவர்கள், மருத்துவர் பக்தவச்சலம், கோவையை சேர்ந்த மருத்துவர், இன்றைக்கு இதயம் காப்போம் என்கின்ற ஒரு திட்டம், அதுவும் குறிப்பாக கிராமங்களில், குக்கிராமங்களில், மலை கிராமங்களில் யாருக்காவது மாரடைப்பு ஏற்பட்டால் உடனடியாக இதற்கு முன்னால் எல்லாம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை பெரிய மருத்துவமனைகளுக்கு போய் இசிஜி எடுக்க வேண்டும், எக்ஸ்ரே எடுக்க வேண்டும், ஸ்டன் பொருத்த வேண்டும், ஆன்ஜியோ செய்து கொள்ள வேண்டும் அல்லது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்ய வேண்டும். இந்த மாதிரி பண்ணணும்னா பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்பட்ட உடனே அவங்களை தற்காத்துக்கிறதுக்கு லோடிங் டோசஸ் ஒரு ஸ்கீம் அறிமுகப்படுத்தினவர் டாக்டர் பக்தவச்சலம். ஆஸ்பிரின், குளோபிடோக்கல், அட்ரோவாஸ்டாட்டின் ஒரு 3 வகை மாத்திரைகளை, 14 மாத்திரைகளை உடனடியாக உட்கொண்டால் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு, அதாவது கோல்டன் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அவருடைய உயிரை காப்பாற்ற முடியும் என்கின்ற அந்த உன்னதமான செய்தியை அறிவித்தவர் டாக்டர் பக்தவச்சலம். அவர் சொன்னதை பார்த்துட்டு நான் ஒரு பத்திரிகையில செய்தி கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் அவருடன் கலந்துரையாடி பேசினதுக்கு அப்புறம் நம்ம மாண்புமிகு முதல்வரிடத்தில் ஒரு ஒப்புதலை பெற்று 2023 ஜூன் திங்கள் 27ஆம் தேதி கோயம்புத்தூர் அந்த மலுமிச்சம்பட்டிங்கிற கிராமத்துல போய் அந்த திட்டத்தை தொடங்கி வச்சோம். அந்த திட்டத்தை தொடங்கினதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நான் சொன்ன இந்த அட்ரோவாஸ்டாட்டின், ஆஸ்பிரின், குளோபிடோக்கல், இந்த 3 வகை மாத்திரைகளும் ஸ்டாக் வச்சு யாராவது இந்த ஆரம்ப அறிகுறிகளோடு வந்தால் அவர்களுக்கு அவருடைய உயிரை காப்பாற்றும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன், நேற்று இரவு வரை இதனால் உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பவருடைய எண்ணிக்கை கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 12317 உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அந்த திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு இதயம் காப்போம் என்கின்ற ஒரு பெயரிட்டு அதை தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அந்த திட்டத்தை தந்த மருத்துவர் பக்தவச்சலம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய அளவில் நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒன்று. அதே மாதிரி பக்தவச்சலம் பெருமதிப்பிற்குரிய தாமோதரன் என்கின்ற செஃப் தாம், இவர் தொலைக்காட்சிகளில் வந்து பேச தொடங்கினாலே அவர் செய்து தருகிற அந்த உணவு பண்டங்களை தின்பதை காட்டிலும் இவர் பேசுவதை கேட்டு நமக்கு அந்த செவியில் அந்த ஏற்படுகிற அந்த உணர்வு நிச்சயம் வயிறு நிரம்பும். அந்த அளவுக்கு அது பார்க்கும் போதே வயிறு நிரம்பக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு திறன் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான மனிதர். அவர் குறித்தும் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறார். பெருமதிப்பிற்குரிய வர்கீஸ் அவர்கள் நம்முடைய பரங்கிமலை ஜோதி தேட்டர் அருகில் இருக்கிற இந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில், அவரை எனக்கு மிக நீண்ட நாட்களாக தெரியும். அவருடைய துணைவியார் எலிசபெத் வர்கீஸ் இந்துஸ்தான் கல்லூரி குழுமங்களின் தலைவர். அவர் குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறேன். இந்த அம்மையாரையும் நான் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். இவருடைய கணவர் மறைந்த நினைவில் வாழும் திரு வர்கீஸ் அவர்களை பல முறை சந்தித்து பேசியிருக்கிறேன். ஆக அவரும் எனக்கு நன்றாக பரிச்சயமானவர். அதுக்கடுத்து மஞ்சித் சிங் நாயர். இந்த மஞ்சித் சிங் நாயர் குருநானக் கல்லூரியின் தாளாளர். அவர் குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மிக அற்புதமான மனிதர்.
அடிக்கடி வாரத்துக்கு ஒரு முறையாவது இன்றும் பேசிக் கொண்டிருப்போம். அவர் குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் டாக்டர் வி மோகன், பத்மஸ்ரீ மோகன், யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்கோ டயபெட்டிக் இருக்கிற அத்தனை பேருக்குமே இவருக்கு தெரியும். அந்த வகையில் நானும் ஒரு 30 வருஷம் டயபெட்டிக் பேஷண்ட்டுங்கிறதால இவரை பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும். அவரிடத்தில் ஆரம்ப காலங்களில் சிகிச்சை எடுத்து வருகிறேன். இப்போ சிகிச்சை என்பது ஓடுவது, உணவு பழக்க வழக்கத்தை சீராக வைத்திருப்பது. அந்த வகையில் 30 ஆண்டு கடந்து இந்த டயபெட்டிக்ல மீண்டு என்னுடைய வாழ்க்கை இது கொண்டிருக்கிறது. அதுக்கடுத்து பெருமதிப்பிற்குரிய ஐயா நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள், அதாவது தமிழ் இலக்கியம், தமிழ் புத்தகங்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயம்னா சென்னையில முத்தமிழறிஞர் கலைஞர்களோடு மேடையில் பல நூற்றுக்கணக்கான மேடையில் தோன்றியவர். விவேகானந்தா கல்லூரியில் இன்றைக்கு ஒரு கல்வி நிர்வாகத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு கல்வி நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருப்பவர். இப்படி கல்வி, தமிழ் வளர்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிகுந்த அக்கறை காட்டி அவருடைய அந்த வியாபாரத்திலும் கூட ஒரு நாணயம், நேர்மை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலும் ஒரு உதாரண புருஷர் பெருமதிப்பிற்குரிய நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். அவர் குறித்தும் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி பலர் குறித்தும் பேசியிருக்கிற இந்த புத்தகத்தில் என்னை பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலேயே அன்பிற்கினிய சகோதரி கிருஷ்ணா விஜய்க்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகுதான் பாராட்டுகிறேன். என்னை பற்றியும் சொல்லியிருப்பதால் முதலில் நன்றி. இவ்வளவு பெரிய முயற்சியை மேற்கொண்டு தாத்தாக்களை முன்னெடுத்திருக்கிற அன்பிற்கினிய பேத்தி நம்ம கிருஷ்ணா விஜய்க்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் நம்முடைய எமரால்டு பப்ளிஷர்ஸ் ஒலிவண்ணன் வெளியிட்டிருக்கிறார். அவர் சொன்னது மாதிரி அவரால் தான் நான் எழுத்தாளரே. மேயர் காலத்தில் ஒரு 5 ஆண்டு காலம் 2006 2011 வரைக்கும் சென்னை மாநகராட்சியில் செய்த பணிகள் குறித்து ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்கின்ற எண்ணத்தை என்னுள் விதைத்தவர் அவர் தான். நான் ஏற்கனவே நானே ஒரு பதிப்பகம் என்கின்ற வகையில் வீட்டில் செம்மொழி பதிப்பகம் என்று வைத்து 2 புத்தகங்களை வெளியிட்டிருந்தேன். கலைஞரின் 90வது பிறந்த நாளுக்கு 90 கவிதைகள், நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அவருடைய 60வது பிறந்த நாளுக்கு ஒரு 60 கவிதைகள் என்று புத்தகத்தை வெளியிட்டிருந்தேன். நம்பர் 4 லேபர் காலனி என்கின்ற விலாசத்தில் இருந்து. பிறகு ஒலிவண்ணன் தான் நீங்களே எழுதலாமே, ஒரு 5 ஆண்டு கால மேயர் அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளை நினைவுபடுத்தி அல்லது சமூக வலைதளத்தில் நீங்கள் பதித்து வைத்திருக்கிற செய்திகளை எடுத்து போட்டு ஒரு புத்தகமாக ஆக்கலாம் என்றார். அந்த வகையில் மேயர் பதவி அல்ல பொறுப்பு என்கின்ற புத்தகத்தை முதலில் எழுதி அது இன்றைக்கு பெரிய அளவில் எமரால்டு பப்ளிஷர்ஸ் அது ஒரு இன்றைக்கு பெரிய அளவில் போய்கொண்டிருக்கிறது. பிறகு என்னுடைய ஓட்டத்தை அது இதுக்கு ஐடியா கொடுத்தவர் அவர் தான். நான் இந்த மாரத்தான் உலகம் முழுக்க ஓடி இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு 10-11 வருஷத்துல 160 மாரத்தான் ஓடி இருக்கேன். ஓடுறது எல்லாருமே ஓடல. ஆனா நான் ஓடுறது என்னன்னா, என் வலது கால் மூட்டு ஒரு 6 துண்டால் நொறுங்கிய போது மருத்துவர்கள், நீ இனிமே வாழ்நாள் முழுக்க வேகமா நடக்க முடியாது, தரையில சமணம் போட்டு உட்கார முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓட தொடங்கி ஒரு 10-11 ஆண்டுகளில் உலகம் முழுக்க ஒரு 14 நாடுகளில், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கத்தார் மாதிரி ஒரு 14 நாடுகளில் ஓடி இருக்கிறேன். இந்தியா முழுக்க 36 மாநிலத்திலும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிக்கணுங்கிற அந்த நோக்கத்தோடு இது வரைக்கும் ஒரு 24 மாநிலத்தில் ஓடி முடிச்சிருக்கிறேன். இந்த அனுபவங்களை எல்லாம் புத்தகமாக ஆக்க வேண்டும் என்று அவர் சொன்னபோது, ஓடலாம் வாங்க என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் கம் லெட்ஸ் ரன் என்கின்ற வகையில் அந்த புத்தகத்தையும் வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் திரு நம்முடைய ஒலிவண்ணன். பிறகு இப்பொழுது கடந்த 2021 மே 7க்கு பிறகு உலகம் முழுவதும் இந்த கொரோனாவின் 2வது பேரலை பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தியது. அப்பதான் இந்த அரசும் அமைந்தது, புதிய அரசும் அமைந்தது. அதுல இருந்து 2 வருஷம் கழிச்சு கரெக்டா எந்த மே மாசம் 7ஆம் தேதி ஆட்சிக்கு வந்தது. மே மாசம் 5ஆம் தேதி WHO இயக்குனர் டாக்டர் ரெட்ரோஸ் அவர்கள் மருத்துவத்தின் நெருக்கடி நிலையை விட்ரா பண்ணாங்க. இந்த 2 வருஷம் தமிழ்நாடு அரசு மருத்துவத்துறையில் இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தது என்பதை கொரோனா உயிர் காத்தோம் உடல் காத்தோம் என்று தமிழிலும், கொரோனா கிரானிக்கல்ஸ் என்று ஆங்கிலத்திலும் 2 புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறோம். இப்பவும் கூட கலைஞரின் பெயரால் ஒரு 4 மாரத்தான் நடத்தி 4 மாரத்தானில் 3 மாரத்தான் ஆசிய சாதனைகளை படைத்தது. கடந்த ஆண்டு சென்னையில் நாம் நடத்திய மாரத்தான் கின்னஸ் சாதனையை படைத்தது.
ஆக இந்த ஒரு சின்ன சாதனையும் 3 ஆசிரிய சாதனையும் படைத்த அந்த 4 மாரத்தான் பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். கின்னஸ் கலைஞர் எனும் தலைப்பில் ஜனவரி 4ஆம் தேதி அவர்தான் வெளியிடுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். புத்தக கண்காட்சி. இப்படி இந்த புத்தகங்கள் எழுதும் பழக்கம், செய்திகளை பதிவிடும் பழக்கம் எல்லோருக்குமாக இருக்க வேண்டும். இதுக்கு பெரிய எழுத்தாளர்களாக இருக்கணும்னு இல்லை. தங்களுடைய அந்த மனதில் தோன்றுகிற உணர்வுகளை புத்தகங்களாக ஆக்கி வைப்பது என்பது நிச்சயம் நம்மோடு இந்த உணர்வுகள் போய்விடக்கூடாது, மண்ணோடு மண்ணாக போய்விடக்கூடாது. நமக்குள் தோன்றிய விஷயங்களை இது எழுதி வைத்து விட்டு போகும்போது அடுத்தடுத்து வருகிற சந்தேகத்தினருக்கு அது பெரிய அளவில் பயன்படும். இந்த சகோதரி கிருஷ்ணா விஜய் அவர்கள் என்னை சந்தித்த போது அவரிடத்தில் நான் ஒரு புத்தகத்தை தந்து, இது என் பேத்தி எழுதுமான்னு கொடுத்தேன். என் பேத்தி 8 வயசு, லண்டன்ல படிச்சுட்டு இருந்தது. இப்போ ஒரு 7 மாசமா சென்னைக்கு வந்துருச்சு. மகிழினின் பேரு. அந்த ஒரு நாள் வீட்டில் உட்காந்து எழுதிட்டு இருந்தது. லீவுக்கு இங்கே வந்தாப்புல, 2 மாசம் லீவுக்கு உட்காந்து எழுதிட்டு இருந்தாப்புல. நான் என்னம்மா எழுதுறேன்னு, ஒரு ஸ்டோரி எழுதுறேன்னாப்புல. அப்போ நான் என்ன பண்ணேன், என்ன ஸ்டோரிமான்னு, ஒரு வாரத்தில் முடிச்சுட்டு வந்தா தான் முடிச்சுட்டு கொடுக்குறேன்னு. கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அந்த புத்தகத்தை எழுதி அங்கே கொடுத்துச்சு. அந்த பேர் மிஸ்ட்ரி ஐலாண்டுன்னு பேர் வச்சிருந்தது. அப்போ இந்த புத்தகத்தை நான் என்ன பண்ணேன்னா, இந்த கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ராமன், என்னுடைய நண்பர், பிரசிடென்சி காலேஜ் பிரின்சிபல், அவர் கையில கொடுத்து இதை படிச்சு பாருங்க, ஆங்கிலத்துல பேச்சு ஒரு புத்தகத்தை எழுதிருக்கு, நல்லா இருக்கா, படிச்சு பாருங்க. அவர் படிச்சுட்டு சொன்னாரு, இதுல நிறைய வார்த்தைக்கு நான் டிக்ஷனரியில அர்த்தம் தேட வேண்டியதா போச்சு. அவர் ஆங்கில பேராசிரியர், 8 வயசு குழந்தை அது எழுதியிருக்கிற புக்குன்னும் போது அவர் ரொம்ப அதிசயப்பட்டார். அப்போ அந்த புத்தகமா போடலாமான்னு, ஐயோ தாராளமா போடலாம், இதுதான் பொக்கிஷம் மாதிரி கேட்டார். அப்புறம் அவர் சொல்லி புத்தகத்தை போட்டு அந்த புத்தகத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு திருவள்ளுவர் நாளில் அதை வெளியிட்டார். மாண்புமிகு முதல்வர் அவர்களால் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டார். புத்தகம் வெளியிட்டு முடிச்ச உடனே அந்த குழந்தைய பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்டாங்க, இந்த 8 வயசுல உனக்கு எப்படி எழுதுறதுக்கு ஆவல் வந்தது, எப்படி எழுதுனீங்க, என்ன, யார் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கேட்டாங்க. அதுக்கு அந்த என் பேத்தி சொன்ன ஒரே பதில், என் தாத்தா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்னன்னா, அவர் எப்ப பார்த்தாலும் ஏதாவது எழுதிருப்பாரு, அதை பார்ப்பேன், அவர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே, அதை பார்த்தா நான் எழுதுனேன். கிருஷ்ணாவுக்கு விஜய்க்கு தாத்தா இன்ஸ்பிரேஷனா, எல்லா தாத்தாக்களும் ஒரு தாத்தாலாம் அவருக்கு 10 தாத்தா இன்ஸ்பிரேஷன், தாத்தாவும் பார்த்து. அது அந்த என் பேத்தி சொன்னது தாத்தா தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் பேத்தின்னு சொன்னாங்க. அந்த வகையில நான் என்னுடைய இப்போ என் பேத்தி 2வது புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இங்க வந்தாச்சு, படிக்கிறாங்க, 2வது புத்தகத்தை எழுதி. இப்போ அவங்களுக்கு 11 வயசு ஆகுது. நல்ல ஒரு பெரிய விஷயம். இந்த கிருஷ்ணா விஜயோட இந்த முயற்சி என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது. அதுவும் முதியவர்களை, மூத்தவர்களை மதிக்கும் பாங்கு இந்த இளம் வயதில், இந்த சிறு வயதில் இவர்களுக்கு ஏற்பட்டிருப்பது என்பது பெரிய முயற்சி. நம்ம சென்னையில ஒரு மூத்தோருக்கான ஒரு மருத்துவமனை இருக்கு. கடந்த 1 ஆண்டுக்கு முன்னால் அதை திறந்து வைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே முதல் மூத்தோருக்கான ஒரு பிரத்யேக மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை திறந்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் உள்ள போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதுல என்னெல்லாம் பண்ணா, 200 பெட் இருக்கு, சரி, எம்ஆர்ஐ இருக்கு, சிடி ஸ்கேன் இருக்கு, டிஜிட்டல் எக்ஸ்ரே இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. சரி, இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது டாக்டர்களுக்கு நான் அந்த மேனேஜர் நிர்வாகத்துக்கு சொன்ன அட்வைஸ், ஒரு நூலகம் ரெடி பண்ணுங்க, ஒரு கேரம் போர்டு வைங்க, ஒரு செஸ் போர்டு வைங்க, ஒரு பல்லாங்குழி வைங்க, ஒரு யோகா பண்றதுக்கு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி இங்க யோகா ட்ரைனிங் கொடுக்கணும். அப்ப இந்த மூத்தவர்கள் இந்த மருத்துவமனைக்கு வர்றாங்கன்னா, ட்ரீட்மெண்ட் அவர்ஸ் போக இங்க அவங்க அட்மிட் ஆகிருக்கிற நேரத்தில் அவங்களோட மன ரிலாக்ஸேஷனுக்கு கேரம் போர்டு ஆட தெரிஞ்சவங்க கேரம் போர்டு ஆடட்டும், பல்லாங்குழி ஆட தெரிஞ்சவங்க பல்லாங்குழி ஆடட்டும், அந்த மாதிரி என்னெல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு சொன்னேன். இப்போ அதை வச்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே இன்னைக்கு ஒரு மூத்தோருக்கான மருத்துவமனை இந்த மாதிரி பிரத்யேகமா கிண்டியில் இருக்கிற மருத்துவமனையை தாண்டி வேற எங்கேயும் இருக்க முடியாது, அவ்வளவு சிறப்பாக. ஆக இந்த மூத்தவர்களை மதிக்கும் மனப்பாங்கு கிருஷ்ணா விஜய் போன்ற இந்த இளம் வயதினருக்கு வந்திருப்பது என்பது உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. எனவே இந்த புத்தகத்தை வெளியிடும் இந்த வாய்ப்பு, என் வாழ்நாளில் எனக்கு ஏராளமான வாய்ப்புகள் கிடைத்தாலும் இந்த வாய்ப்பு என்பது எனக்கு கிடைத்திருக்கிற அரும்பெரும் வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி, அன்றைக்கினிய தங்கை கிருஷ்ணா விஜய் அவர்களை மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.